அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 3ஆம் தந்திரத்தில் சரீர சித்தி உபாயம் என்கிற அதிகாரத்தில் இருக்கிற சில பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு முக்கியமான பாடல், முன்பே சொல்லப்பட்ட பாடல், ஆனாலும் திரும்பியும் அதே கருத்து வேறு வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 733வது பாடல். இந்த பாடலை இப்போ நீங்கள் நினைக்கலாம், இதான் முன்னாடியே இந்த கருத்து வந்துடுச்சே, ஏன் இப்போ சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே கருத்து அப்படியே பல பாடல்கள் எப்படி வருகிறது என்பதற்கு சான்றுக்கு திருமந்திரத்தில் ஒரு இடர்பாடு இருக்கிறது. செம்பதிப்பு வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அறிஞர்கள் அதை யார் பூனைக்கு மணி கட்டுவது என்பது தான். பல செய்திகள் பல பாடல்களில் திரும்ப திரும்ப வருவதை நான் பல முறை சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த பாடல் 733வது பாடல் முன்பே சொல்லப்பட்ட பாடல். முன்பே சொல்லப்பட்ட பாடல் மீண்டும் இங்கே வருகிறது. முன்பே 584வது எண்ணில் சொல்லப்பட்ட பாடல் தான், அதே கருத்து, ஆனால் சொற்கள் வேறு. இப்போ இருக்கிற பாட்டை சொல்கிறேன், நீங்கள் முன்பு பார்த்த பாடலையே நான் சொல்லுகிறேன். செய்தி ஒன்று தான், ஆனால் மீண்டும் நான் ரொம்ப பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த 2 பாட்டுக்கும் செய்தி ஒன்று, ஆனால் இதுவரை வந்த எல்லா உரையாசிரியர்களும் சொல்கிற செய்தி ஒன்று. ஆனால் எனக்கு என் குருபிரான் சொன்ன செய்தி வேறு. அதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு சரியென்றால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் உங்கள் குரு சொன்னது அல்லது உங்கள் நூலில் நீங்கள் படித்தது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த பாட்டு 733வது பாடல். மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல். மலக்குடல் அதாவது கழிவாய், மலக்குதம், அதுக்கு தன்மேல் இருவிரல், அங்கிருந்து 2 விரல் கடை மேலே. கூரா இலங்கத்தின் கீழே குறி கொன்மீன். லிங்கம் என்றால் தெரியும், பிறப்பு உறுப்பு. அந்த பிறப்பு உறுப்புக்கு 2 விரல் கீழே. இப்போ அந்த பாட்டு பாருங்கள். மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல். வெளியேறுகிறதுலேருந்து 2 விரல்கடை மேலே, பிறப்பு உறுப்புக்கு 2 விரல்கள் கீழே. அந்த இடத்துல ஆறா உடம்பிடை அண்ணலும் அங்குளன். 6 ஆதாரங்களையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அங்கே இருக்கிறார். மூலாதாரம் அங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியும் 6 ஆதாரம். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்சை. 6 ஆதாரம். இந்த 6 தான் இயல்பாக எல்லோரும் சொல்லுது. இதை தாண்டி 7 சகசிரத்தலம் என்று உச்சிக்குள். இப்போ அவர் பாட்டில் என்ன சொல்கிறார், இந்த 6 ஆதாரம் உடம்பிடை அண்ணலம் அங்கே 6 ஆதாரத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் எங்கே இருக்கிறாரா? இந்த மூலாதாரம் என்று உலகியலார் சொல்கிற இடத்துல இருக்கிறார். கூரா உபதேசம் கொண்டது காணுமே, வெளியே சொல்ல முடியாத உபதேசமாக இருக்கிற இதை நான் சொல்லிவிட்டேன். இந்த பாட்டு 733. இந்த பாட்டு தான் இப்போ நான் சொன்ன உரை தான் இதுவரை எழுதப்பட்டிருக்கிற எல்லா உரைகள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இதே கருத்தை இதுக்கு முன் பாட்டு 584, அதையும் நான் இங்கே பேசியிருக்கேன். 584 நம்பரில் இதே கருத்து தான், சொற்கள் வேறு. அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே. எருவிடும் வாசல் கழிவாய், 2 விரல் மேல் கடை. கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே. கரு உற்பத்தி ஆகிற பிறப்பு உறுப்புக்கு 2 விரல் கீழே. அங்கே இருக்கிற உருவிடும் ஜோதி உள்க, அங்கே பிரகாசமாக இருக்கிற ஜோதியாக இருக்க அந்த இறைவன் உருவிடும் ஜோதியே அங்கே இருக்கிற இருக்கொண்டே உள்க வல்லாருக்கு, நினைக்க வல்லார்களுக்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. கருவிலேயே உங்களை காப்பாற்றி வருகிற அந்த ஜோதியாகிற இறைவன் உங்களோட கலந்து நிற்பாங்கிறார். 2 பாட்டும் ஒரே செய்தி தான். இன்றைக்கு நாம் பார்க்குற பாட்டு 733. இதற்கு முன்பு பார்த்த பாட்டு 584. 2ம் ஒரே கருத்து தான். ஆனால் இது வரைக்கும் எல்லாரும் சொல்லப்பட்ட செய்தி என்ன? இதுவரை வந்த 20 உரையாசிரியர்களும் ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க. எல்லாம் கீழே இருக்குன்றாங்க. பிறப்பு உறுப்பு, மலம் கழிகிற வாய், இந்த இடையில மூலாதாரம்னு. நான் எதையும் மறுக்கவில்லை. ஏனென்றால் ஆதாரங்களில் நுட்பமாக கீழாதாரம் மேலாதாரம்னு 2 இருக்குது. இறைவனை பொறுத்தவரை நான் அறிந்து கொண்டவரை எல்லா ஞானிகளும் எல்லா ஞானங்களும் இறைவனை, பரம்பொருளை கழுத்துக்கு மேலே தான் ஞானத்தை சொல்கிறாங்க. கழுத்துக்கு கீழே ஞானம் இல்லை. இதுக்கு பேர் பிண்டம்னு பேர். கழுத்துக்கு அண்டம்னு பேர். கழுத்து இல்லாததுக்கு உடம்புன்னு சொல்ல மாட்டான்.
இந்த பிண்டம் முண்டம்னுவான், தலை போன முண்டம்னுவான். இந்த கழுத்துக்கு கீழே வெறும் உடல் சேட்டைகள் தான் இருக்கும், ஞானம் வராது. கழுத்துக்கு மேலே தான் 5 புலன்களும் 5 பொறிகளும் ஞானேந்திரியங்கள் 5ம் இருக்கிற இடம் தலை. இன்சான் உடம்பிற்கு பிரதானம் தலை. அப்போ ஞானத்துக்குரிய மூலாதாரம், ஞானத்துக்குரிய மணிப்பூரகம், ஞானத்துக்குரிய 6 ஆதாரமும் எல்லாம் சிரசில் தான் இருக்குது. பாதமே அங்கே தானே இருக்குது, திருவடி அங்கே தானே இருக்குது, இறைவன் அப்போ அங்கே தானே இருப்பார். இவ்வளோ பாடல் நம்ம புருவமையம் சொல்லிவிட்டு, ஆங்கியம் சொல்லிவிட்டு, சகசரத்தலம் சொல்லிவிட்டு, எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி கீழே கொண்டாந்துட்டா, நீங்கள் மூலாதாரத்து கணபதினு வச்சுக்கிட்டாலும் கூட உருகிற ஜோதி அந்த இடத்துலையா இருக்கும், அருவருப்பான இடத்துலையா வச்சுருப்பாங்க. தப்பாக நினைக்காத, என் குருநாதர் எனக்கு திரும்ப திரும்ப சொன்னது. அதனால் இதை உலகத்தை நம்பாத, எல்லா ஞானமும் கழுத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், எருவிடும் வாசல். எது எருவிடும் வாசல்? உடம்புக்கு, தேகத்துக்கு. உடம்புக்கு 3 வேளை சாப்பிட்றேன், 4 வேளை 5 வேளை சாப்பிட்றேன், உடம்புக்கு எது எரு? வாய் தானே எல்லாம் போடுற, அதான் எருவிடும் வாசல். இந்த வாய்க்கு 2 விறகுட மேலே. கருவிடும் வாசல், உடம்பு காரணம், உடம்பில் உயிரை உருவாக்குகிற அந்த உயிராற்றல் கீழே வருது. ஆனால் அது எங்கிருந்து உருகி, எந்த நினைவில் உருகி எங்கிருந்து வருது என்றால் அங்கே மேலே புருவ மையம். அப்போது கருவிடும் வாசல் அங்கே இருக்குது, மேலே தான் இருக்குது எல்லாமே. எருவிடு இதுக்கு மேலே 2 விறகுடை, அதுக்கு 2 விறகுடை. பார்த்தீங்கன்னா புருவ மையத்துக்கு உள்நாக்கு கீழே அங்கே இருக்கிற ஜோதி உருவிடும் ஜோதி. ஜோதி எங்கே இருக்குது? புருவ மையத்தில் தானே ஜோதி இருக்குது. இறைவன் அங்கே தானே இருக்கிறார். அந்த உருவிடும் ஜோதியை உள்க வல்லாருக்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. பாட்டு கேட்குற நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை பொருள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் மனசாட்சி எதை சரின்னு சொல்லுதோ அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எந்த உரையாசிரியர் விரும்புகிறீங்களோ அவங்க சொன்னதை எடுத்துக்கலாம். இப்படியும் ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்து பார்க்கறத ஞானத்தில் ஞானமாக பார்க்கலாம், அவர்கள் விருப்பம். இப்போ பாட்டை பாருங்கள். மாறா மலக்குதம் சொல்ல பிரிக்கிறேன். தன்மேல் 2 விரல், அதுக்கு மேலே 2 விரல். கூரா லிங்கம், லிங்கம் என்றால் பிறப்புறும். கூரா லிங்கத்தின் கீழே குறிக்கொண்டு, அதுக்கு 2 விரல் கீழே. 6 உடம்பிடை அண்ணலும் அங்கு உள்ளான். 6 ஆதாரங்களை இயக்கக்கூடிய அண்ணலாக இருக்கிற சிவருமான் கூரா உபதேசம் கொண்டது அங்காமே. அது என்ன கூரா உபதேசம்? 6 ஆதாரங்கள் வழி ஊடுருவி வரும் உயிராற்றல் உச்சந்தலையில் மையம் கொண்டுள்ளது. அதனை கூரா உபதேசம் ஆகிய பேசா எழுத்து என்னும் ஓங்காரத்தை கொண்டு அறிந்துள்ளோம். நம்மக்கிட்ட ஒரு எழுத்து இருக்குது, பேசா எழுத்து, ஊமை எழுத்துன்னு அதுக்கு பேர். அந்த ஊமை எழுத்து, பேசா எழுத்து எப்படி உங்கள்கிட்ட இருக்குது, எப்படி செயல்படுதுன்னு ஒரு குருபிரான் காட்டி கொடுக்குற பொழுது, அல்லது அவர் எழுதி காட்டுகிற பொழுது, அவர் உங்களுக்குள்ளே அதை உணர்த்துகிற பொழுது அதை தெரிஞ்சிக்க முடியும். வெறும் பேச்சினாலேயோ சொற்பொழிவில் அதை எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லா சித்தர் இலக்கியத்திலும் ஊமை எழுத்தை பற்றி சொல்லுவாங்க, பேசா எழுத்தை பற்றி பேசுவாங்க. விநாயகர் அகவலில் வெளிப்புடைய ஔவையார் தன் குருபிரான் தனக்கு என்ன காமிச்சாங்க அதில் அந்த ஊமை எழுத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஊமை எழுத்து எதுன்னு தெரிஞ்சால் தான் 5 கதவு அடைப்பதை நீங்கள் பெற முடியும். 9 வாசல் உள் தாழிட முடியும். இப்போ ஒரு கதவுக்கு உள் தாழ்ப்பாக இருந்தால் வெளி தாழ்ப்பாக ஒன்று இருக்கணுமே. அப்போது 9 வாசல் எப்படி உள் தாழிட்டுக்கணும், அல்லது வெளியே எப்படி தாழிட்டுக்கணும், 5 கதவு எப்படி அடைக்கணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா பேசா எழுத்து எது என்று தெரியணும். இதை ஒரு குருபிரான் உபதேசமாக சொல்கிற பொழுது அது எது என்று தெரிந்து கொண்டு பயிற்சியில் இருந்தால் தான் வர முடியும். நான் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன், மெய்ஞானத்தில் கேட்கப்படுகிற எல்லா வினாக்களுக்கும் விடை செயலாக அல்லவா இருக்கிறது என் குருநாதர். இப்போ விடை பதிலாக இருந்து சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லிவிட்டு படிச்சுட்டு போயிடலாமே. ஆனால் மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் உடனே கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன். உடனே சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி அப்படி இல்லை. இதெல்லாம் நீங்கள் எந்த கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிடலாம். உடனே பதில் ரிட்டனாக இருக்குது, பிரிண்டட் இருக்குது, படிச்சிக்கலாம், எழுதலாம். ஆனால் மெய்ஞானம் வருகிற பொழுது அனுபவமாக இருக்கிறதுனால எந்த ஒரு மெய்ஞானத்தின் நுட்பமாக போனால் அது செயலில் தான் காட்ட வேண்டியிருக்கு. குருபிரான் செயலில் காட்டி உங்களை செயலில் மேலே ஏற்ற வேண்டியிருக்கு. ஏறா நிலைமை ஏற்றி எனக்கு 6 காட்டி அருட்பெருஞ்சோதி நின்னையும் என்னையும் ஓருருவாக்கி அருட்பெரும் செயல். அப்போ செயலில் செய்து காட்டி உங்களை அந்த செயல்நிலைக்கு ஏற்ற வேண்டிய செயல்நிலையை போய் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் உலகிலாக வச்சுருக்கோம். இப்போ மூலாதாரம்னா மூலாதார கணபதி, அந்த ஆதாரத்துக்கு கணபதியை வச்சுருக்கோம். சுவாதிஷ்டானம்னா பிரம்மதேவனை வச்சுருக்கோம் தொப்புளுக்கு கீழே. தொப்புள் தான் மணிப்புரகம், அது நாராயணனுக்குரிய தெய்வமாக வச்சுருக்கிறோம். அநாகதன் ருத்ரன் வச்சுருக்கோம். விசுக்தி இங்கே தொண்டைக்குழியில் மகேஸ்வரன் வச்சுருக்கோம்.
ஆக்ஞை புருவமையும் சதாசிவம். சதாசிவனையும் சொல்லுவாங்க, சில ஆறுமுக முருகன், ஆறுமுக சிவன் முருகப்பெருமானையும் சொல்வார்கள். சகஸ்திரத்தலம் சிவசக்தி. எனவே 6 ஆதாரங்கள், 6 தெய்வங்கள், 6லேயும் இறைவன் முழுமுதற் பொருளாக செயல்படுகிறான். 6 ஆதாரம் எது என்று தெரிந்து கொள்வோம். இறையருளை பெறுவோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.